தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 3ஆம் வாரம் டிசம்பர் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? பிறக்க போறாரு. அவருடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்? கப்ரியேல் தூதர் நம்ம அன்னை மரியாவுக்கு மங்கள சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மரியாவை கருவுற்று இருப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடியே தூய ஆவியாரால. அது திருமணத்துக்கு முன்னாடி கருவுற்று இருக்காங்கன்ட்டு நம்ம யோசேப்புக்கு நம்ம மரியாவின் கணவருக்கு தெரிஞ்சோன்னா அவர் என்ன பண்றாரு? ஐயோ, இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவங்கள தப்பா பேசுவாங்களேன்ட்டு மறைவா விலக்கிடலான்னு திட்டமிடுறாரு. ஆனா கடவுள் என்ன பண்றாரு? தன்னுடைய தூதரை சூசையப்பரோட கனவுல அனுப்பி அவர்கிட்ட எடுத்து சொல்றாரு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நாமளும் பல கவலைகள், பல கஷ்டங்கள், பல குழப்பங்கள்ல இருக்கும்போது கடவுளை நோக்கி வேண்டோம்னா கண்டிப்பா கடவுள் நமக்காக நம்ம கனவுல வந்தாவது நமக்கு ஒரு பதில சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. அவரு நம்மள வழி நடத்துவார். மேன்மேலும் வழி நடத்துவார். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.